ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உங்களுக்கு கிரே ஹேரா, வழுக்கத்தலையா, பொடுகு தொல்லையா, முடி உதிருதா, தலையில் சொறியா, எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஹேர் ஆயில் போதுமானதுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு வெந்தயம் 1 ஸ்பூன், கருஞ்சீரகம், ஆவாரம்பூ, செம்பருத்திப்பூ காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், ரோஸ்மேரி, வெட்டிவேர் பார்த்திங்கன்னா நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா சட்டியோட இடத்த பூரா பிடிச்சிக்கும். அதனால் மரிக்கொழுந்து, ரோஸ் பெட்டல்ஸ், ரெட்டன்ஜாட், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் அதில் உள்ள சத்தெல்லாம் இறங்கும். அதுக்காக இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். நான் கோகோனட் ஆயில், இது செக்கிலே ஆட்டின சுத்தமான கோகோனட் ஆயில். அதை நீங்கள் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சும் போது ஒரே ஒரு ஏலக்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஏலக்காய் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஆயில் காய்ச்சி 5 வருஷமாக நான் இதே தாங்க, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இந்த ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேலும் ஆரம்பிச்சிட்ருக்கேன். இப்போ நான் 1 லிட்டர் ஆயில் தான் இப்போ நான் காய்ச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி தேவைப்பட்டவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கும் வேணும்னா நான் கடைசியில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஆயில் இப்போ காய்ச்சி எடுத்துகிட்டு திரும்பவும் நான் ஒரு 2 வீக்ஸ் இதை அப்படியே ஊற வச்சுருவேங்க. அப்போ தான் எல்லா சத்தும் நல்லா இறங்கி நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக ஸோ இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. முடி வளரும், முடி கருக்கும், பொடுகு தொந்தரவு இருக்காது, சொட்டத்தலையில் முடி வளரும், கிரே ஹேர் பிளாக்காக மாறிடும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த ஆயிலில். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஆயில் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன். சரிங்களா? எண்ணெய் காய்க்கும் போது நம்ம சிம்மிலே வச்சு தாங்க காய்க்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே கருகிரும், ஆனால் அதனோட சத்து இறங்காது. அதனால் எப்போவுமே சிம்மிலே வச்சு காய்ச்சிருங்க. ரோஸ்மேரி எல்லாமே நமக்கு நல்ல எஃபெக்டிவானதுங்க. எண்ணெய் பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் 2-3 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அதை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொதுவாக நம்ம யூடியூப்பில், இன்ஸ்டாலெலாம் பார்க்கும்போது தெரியாத ஒரு இடத்துலேருந்து எப்படி நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இது உங்கள் கண் முன்னாடியே நான் காய்ச்சிட்டேன் பாருங்கள். இதே எண்ணெய் தான் நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். பொடுகு இருக்கா தலையில், உங்களுக்கு பயமே வேண்டாங்க, இது யூஸ் பண்ணலாம். முடி உதிருதுனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். முடி வெள்ளையாகுது அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. சொட்ட தலையாக இருந்தாலும் முடி வளருங்க. அந்த பொருட்கள் தான் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கிரே ஹேர் கருப்பாகுங்க. 3 வயசுலேருந்து எந்த வயசு வரை வேணும் உள்ளவங்களும் இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆயில் ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு காயணுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அப்போ தான் இதில் உள்ள சத்தெல்லாம் நல்லா இறங்காது. மட்டும் இல்லாமல் உடனே வடிகட்டி எடுக்கக்கூடாது. நீங்கள் குறைஞ்சது 1 வீக், நான் 2 வீக்ஸ் வைப்பேன், வச்சு ஊற. இப்போ பாருங்கள், நமக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஆயிலும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ எசன்ஸ் இறங்கியிருக்குன்னு? ரொம்ப நல்லது. இது அப்படியே நான் எடுத்து வடிக்க போகிறது இல்லைங்க. இது அப்படியே தூக்கி ஒரு 1 வீக் அப்படியே நம்ம இரும்பு சட்டியிலே வைக்க போகிறோம். அப்போ நமக்கு அதனுடைய எல்லா சத்துக்களும் இறங்கி நல்ல பெனிஃபிட்ஸ், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.